நான் நோன்பு வைக்கிறேன், எனக்கு நல்லபடியா குழந்தை பொண்ணா நான் நோன்பு வைக்கிறேன், வியாபாரத்தை பறக்கடிச்சு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நியத்து வச்சிருப்பாங்க. அப்படி நாமளா ஒரு நாளை டிசைட் பண்ணாம அல்லாவும் ஒரு நாளை டிசைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை 9-10 இந்த நாளை நாம பயன்படுத்திக்கணும் சொல்லி தருகிறார்கள். அன்றைக்கு நூஹ் நபி ஒரு கப்பல் ஒதுங்குகின்ற பொழுது மேல் தளத்திலே நூஹ் நபியுடைய பறவைகள், அவங்க கட்டுப்பாட்டில் இருந்த பறவைகள் இருந்துச்சு, நடுத்தளத்துல மனிதர்கள் இருந்தாங்க, கீழ்த்தளத்துல விலங்குகள் இருந்துச்சு. இது அத்தனையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டு வந்தது எதனால தெரியுமா? அந்த கப்பல்ல நூஹுடைய உமக்காக நோன்பு வச்சதுனாலதான். நோன்பு வைத்ததினால், அதிலும் அல்லாஹ் சொல்லும் நாட்களில் வைத்ததினால் அல்லாஹ் முழு பாதுகாப்பை தருகிறார். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளுக்காக அல்லாஹ்ட்ட துஆ செய்யும்போது தேர்ந்தெடுத்த நாள் ஆஷூரா நாள் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தில் உயர்த்தப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். இது பெரிய கேவலமான கால கொடுமை என்னன்னா, இந்த ஆஷூராவுடைய 10 இஸ்லாமிய பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. அவங்க ஷியா கும்பல். அலியில் அவர் நபியா ஏற்றுட்டவங்க, தலப்பாரம் பலமா கட்டியிருப்பாங்க, ஜுப்பாரா முட்டி காலுக்கு கீழே இருக்கும், தாடியில நெஞ்சிக்கு கீழே இருக்கும். ஆனா அவங்க பண்ற அநியாயம் இருப்பார், அல்லாஹு அக்பர், மோசமான அநியாயம். ஒரு வீட்டுல ஒரு சொந்தக்காரங்க யாராவது மோட்டா போயிட்டாங்கன்னா 3 நாட்களுக்கு மேல துக்கானிச்சு கூட புரிஞ்சு கதை ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி. அதுக்கு மேல நீங்க ஒரு மௌத்த நினைக்கிறதா ரசூலுல்லாஹ் கூட யாருக்கும் இடம் கிடையாது. ஆனா இவங்க என்ன செய்யற ஷியாக்கள், அலியில் அவருடைய ஈமான் கொண்டவங்க ஹுசைன் ரலியல்லாஹு கர்பலாவுல ஷஹீதாக்கப்பட்டனால இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஆஷூராவுடைய பிறை 10 நெஞ்சில மார்ல சங்கிலியால் அடிச்சுக்கிறது, நாக்குல கம்பியால குத்திக்கிறது, தன் உடலை வதுக்கிக் கொள்வது, இதெல்லாம் ஆஷூரா பிறை 10 ஷியாக்கள் போன்ற முஸ்லிம் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள். இவர்களால் இஸ்லாத்துக்கு மறுபடியும் ஒரு கெட்ட பெயர். இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இது போன்ற சிறப்பு வாய்ந்த நாட்களில் அது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடாமல் கண்ணியமாக நோன்பு வைத்த